ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிகழ்தகவுலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது 10வது மேக்ஸ் புக்கில் இருக்கிற கொஷின் தான். எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் காமனான சாப்டர் ப்ராபபிலிட்டி. அதுலேருந்து இந்த கொஷினை எப்படி ஷார்ட்கட்டில் போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஷின் என்னன்னு சொல்கிறேன்னா, 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு காண்க. இந்த கொஷின் ஓகேவா. இப்போ 3 நாணயங்களை சுண்டும் பொழுது எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு, எத்தனை கூர்வெளிகள் இருக்குன்னு தெரியணும். அதில் நம்ம அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவை போய் கண்டுபிடிக்கணும். இதான் ஒர்க்கு. அப்போ இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா, பாஸ்கல் ட்ரையாங்கிள் அதில் இருக்க ஒரு ரோவை யூஸ் பண்ண போறோம். இப்போ 3 நாணயங்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்க எடுத்துக்க வேண்டிய பாஸ்கல் ட்ரையாங்கிள் நம்பர் என்னன்னு கேட்டா 1331 அப்படின்ற நம்பர் எடுத்துங்க. இந்த 1331 இது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி சொல்லும். அந்த ஹெட்டும் டெய்லும் ஒரு காயின் டாஸ் பண்ணா தலை கிடைக்க பூ கிடைக்க எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு. இது பர்டிகுலரா 3 நாணயங்கள் சொல்லும் பொழுது தலை கிடைக்க பூ கிடைக்க எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும். இதுல நீங்க உங்க சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ணுங்க, இது 0 டெய்ல்னு வச்சுங்க, இங்க 1 டெய்ல் வச்சுங்க, இங்க 2 டெய்ல் வச்சுங்க, இங்க 3 டெய்ல்னு வச்சுங்க. இது இப்போ இந்த 133 என்ன ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 0 டெய்ல் வச்சு பாசிபிலிட்டி 1 இருக்கு, 1 டெய்ல் வச்ச பாசிபிலிட்டி 3 சான்ஸ் இருக்கு, 2 டெய்ல் கிடைக்கக்கூடியது 3 சான்ஸ் இருக்கு, 3 டெய்ல் கிடைக்கக்கூடியது 1 சான்ஸ் இருக்கு. ஓகேவா. அப்போ நம்மளுக்கு தேவையான வெரைட்டி இங்க இருக்கும், அது எவ்வளவு சான்ஸ்ன்றது இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் இண்டிகேட் பண்ணும் நமக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க நிகழ்தகவு. ஓகேவா. அப்போ இதுக்கு என்ன தேவை, டோட்டல் பாசிபிலிட்டி தெரியணும். அப்புறம் பர்டிகுலரா நம்ம எதை கேட்கறோமோ அதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ 3 நாணயங்கள் சொன்னனாலே உங்களுக்கு மொத்தம் எத்தனை சான்ஸ் கிடைக்கும்ன்றதும் இந்த ரோவே சொல்லிடும், இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளே சொல்லிடும். இது பாத்தீங்கன்னா இது 1 + 3 4, 4 + 3 7, 7 + 1 8. அப்போ 3 நாணயங்களை டாஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு மொத்தம் 8 பாசிபிலிட்டி கிடைக்கும். அப்போ டோட்டல் பாசிபிலிட்டியை நீங்க எங்க வச்சுக்கணும், டினாமினேட்டர்ல வச்சுங்க டோட்டல் பாசிபிலிட்டி. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்மளுக்கு தேவையான பாசிபிலிட்டியை நியூமரேட்டர்ல வச்சுக்கணும். அப்போ அதிகபட்சம் 2 பூக்கள். அப்போ 2 பூக்கள் கிடையாது, அதிகபட்சம் 2 பூக்கள். அப்போ இந்த வேர்டை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும், அதிகபட்சம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க என்ன சொல்றாங்க, அதிகபட்சம் 2 பூக்கள்னு சொல்றாங்கன்னா 2 பூக்கள்ல நில்லுங்க. 2 பூக்களா இருக்கலாம், இல்லைன்னா 1 பூ இருக்கலாம், இல்லைன்னா கீழே 0 பூ இருக்கலாம். 0 பூனா பூவே இல்லாது, அப்படின்னா எல்லாமே தலையா இருக்கும் அது அப்படின்னு மீனிங் அது. ஓகேவா. அப்போ அதிகபட்சம்னாக்க எங்க அவங்க கேட்கறாங்களோ அங்கிருந்து என்ன பண்ணுங்க, டிசைனிங் ஆர்டர்ல கீழே போங்க. அதிகபட்சம் 2 பூக்கள்னா 2 பூக்களை கலெக்ட் பண்ணணும், 1 பூ இருந்தா கலெக்ட் பண்ணணும், 0 பூ வந்தாலும் கலெக்ட் பண்ணணும். ஓகேவா. அப்போ இந்த டயக்ராம்ல 2 பூ இருக்கிறது இங்க இருக்கு, இது 1 பூ, இது 0 பூ. 2 பூக்கு சான்ஸ் 3 சான்ஸ், 1 பூக்கு சான்ஸ் 3 சான்ஸ், 0 பூக்கு சான்ஸ் ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த 3 பேரையும் இந்த டைரக்ஷன்ல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க அவங்க கேட்கறாங்க 2 பூ கேட்கறாங்க, அப்போ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இறங்கு வரிசையில கீழே வந்துடும் டிசெண்டிங் ஆர்டர்ல. அப்போ 2 பூ, 1 பூ, 0 பூ, அதுக்கான சான்ஸ் எல்லாம் கூட்டிங்க. 1 சான்ஸ், 3 சான்ஸ், 3 சான்ஸ். இப்போ 1 + 3 + 3 = ஆன்சர் 7/8. ஓகேவா. அப்போ 3 காயின் ப்ராப்ளம் கேட்டாலே, ஒரு 3 காயின் ப்ராப்ளம் கேட்டாலே நீங்க இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி, இந்த ரோவை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டாலும், அதிகபட்சம் கேட்டாலும் குறைந்தபட்சம் கேட்டாலும் சரியாக கேட்டாலும் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி, இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப ஈஸியா ஸ்பீடா ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ 4 காயின் கேட்டாங்கன்னாக்கா பாஸ்கல் ட்ரையாங்கிள் அடுத்த ரோ எடுத்து செலக்ட் பண்ணுவோம். 2 காயின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரோ இருக்கு, அதை எடுத்து செலக்ட் பண்ணி செய்வோம். இது போல இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நாணயங்களை செய்கிறத நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா முடிச்சிடலாம். தேங்க்யூ.